கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று. ஆம் பிரியமானவர்களே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசாகிய திருடன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை, சமாதானங்களை, நிம்மதியை கெடுக்க வருகிறான். நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட வருகிறான். நாம் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை மீறும் போது, அவன் நம்முடைய குடும்பங்களில் நன்மைகளை திருடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாதருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை திருடவும், ஆசீர்வாதங்களை திருடவும், சமாதானத்தை திருடவும் வருகிறான். அதனால் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறியிருக்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். பரிபூரணமான ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தார், நாம் சுகமாயிருப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் அநேக குடும்பங்களிலே வியாதியை கொடுத்து ஜீவனை எடுப்பதற்காக அவன் போராடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார், பரிபூரணமான ஜீவனை கொடுக்க வந்தார். ஒருவேளை வியாதியிலே நீங்கள் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண ஜீவனை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. உங்களை சுகப்படுத்துகிறவர், உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறவர், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திலே இருக்கும் பொழுது எந்த சத்ருவின் கிரியைகளோ போராட முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தோடு, சந்தேகத்தோடு அநேக காரியங்களை நாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாமல் அது நடக்காது. நிச்சயமாய் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஒருவேளை சோதனை வந்தால் சோதனை தாங்கத்தக்க பலன் கொடுப்பார், அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழியை உண்டாக்குவார். பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நாம் சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். நாம் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, சத்ருவானவனின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய ஆடுகளை அவருடைய வழியை பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடி, அந்நிய சத்தத்துக்கு நம் கீழ்ப்படியாதபடிக்கு சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் ஒவ்வொரு நாள் வழி நடத்துவார். புல்லுள்ள இடங்களிலே வழி நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துவார். ஒரு குறையும் வராதபடிக்கு நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஆடுகளாய்
அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு பின் செல்லும் போது அவர் நமக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் இன்றைக்கே மனம் திரும்புவோம். அவிசுவாச வார்த்தைகள், சத்ருக்கு இடம் கொடுக்கிற வார்த்தைகள், இப்படிப்பட்ட அந்நிய காரியங்கள் இருக்கும் என்றால் அவைகளிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்க அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். அவருடைய கைகளிலே நம்மை வைத்திருக்கிறார். எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை தொட முடியாதபடிக்கு அவருடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நமக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய ஆடுகளாய் வாழ்வோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றது போல நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. பொருளாதார தேவைகளை, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமா மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா ரியாக்கபோர சந்த ரதன ஹதரபலா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று தடைகளை நீக்கி போடுவீராக. கரங்களில அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தேனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமா மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரிஷாக்கா ராக்கா தூ ரஷாலா தன கரபா ரிபாக்கா ரஷாலா தன கரபா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். குழப்பங்கள் வெளியேறட்டும். பிரிவினைகள், ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஷாலா கத ரஷாலா தன ஹதரபலா. என் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. உடைய சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் தரித்திரத்தோடு, வறுமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாக்கட்டும். நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள்
எல்லாவற்றுக்கும் விலக்கியை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், உடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், உடைய மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.